முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். 13. Waiting to speak with a representative. Five. Waiting to speak with a representative. வணக்கம் முதலமைச்சர் திருக்கராய்க்கு என் பேர் தலட்சுமி தங்களை எவ்வாறுதலாம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்பர் சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார். 10 64 10 64 31 63. கண்ணனா சார்? மேடம். 16 டிசம்பர் 2024 மனு கொடுத்துருக்கீங்க. மேடம். மானூர் தாசில்தார் தான் உங்க மனு ஆசையா இருக்குங்க சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன், சரிங்களா? சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷங்க சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போதைய நடைமுறையின்படி பட்டா தொடர்பாக அனைத்து சேவைகளும் இணைய வழியில் நடைபெற்று வருவதால் அருகிலுள்ள இ சேவை மையம் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் மூலம் தமது உரிமைக்கான ஆவணங்களுடன் விண்ணப்பித்து செய்யுமாறு மனதாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். சரிங்க மேடம். மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பான மெசேஜ் கொடுக்காங்க மேடம். உங்களுக்கு இது வந்து நத்த இடம் வந்து இலவச பட்டா வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கன்னு எனக்கு சட்டத்துல இடம் இருக்கிற மாதிரி மெசேஜ் நீங்களும் கொடுக்குறீங்க. 1100 போன் பண்ணையில கொடுக்குறீங்க. இவங்க வந்து நத்த இடத்துக்கு ஆன்லைன்ல டாக்குமெண்ட் போட்டு பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு தப்பான கருத்துக்களை வந்து முதலமைச்சருக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க பொய்யான தகவலுக்கு தராங்களா? ஆமா, உங்களுக்கு வந்து பொய்யான தகவல் வந்து அவங்க வந்து கொடுக்காங்க. மானூர் தாலுகாவில் வந்து கொடுக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 4 பட்டா இலவசமா ஒரே குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவருக்கு 2, பொண்டாட்டிக்கு 1, பிள்ளைக்கு 1, 4 பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா வந்து என்னோட இடம். அவங்க கொடுத்த இலவச பட்டா வந்து இலவச பட்டாவை கொடுத்துருக்காங்க. ஹலோ மேடம். புரியுது சார். இலவச பட்டாவா கொடுத்துருக்காங்க. இத வந்து அவங்க மறைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து தப்பான மெசேஜ் வந்து பதிவு பண்றாங்க. கருத்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த மானூர் தாலுகையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து அதிகாரிகள் வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே குடும்பத்துக்கு 4 பட்டா கொடுத்தது என்னோட இடம். அது வந்து 4.5 சென்ட் இடம் என்னோட இடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே யாருக்குமே கிடையாது. அனுபவம் வந்து யாருக்குமே கிடையாது. எல்லாரும் ஒரு 63ல இருந்து எங்க குடும்பம் தான் அனுபவிச்சுட்டு இருந்துச்சு அந்த இடம். மானூர் தாலுகாலுங்களா? ஆமா, மானூர் தாலுகால. இது வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மோசடி நடக்காங்க. ரொம்ப பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு நடக்காங்க. சரிங்க சார். நீங்க மானூர் தாசில்தார்ட்ட பட்டா வேண்டி கொடுத்திருந்தீங்க விண்ணப்பம்? ஆமா மேடம். எங்களோட அனுபவம் இந்த நத்த இடம். நத்தத்துக்கு வந்து நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். சட்டத்துல வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணி கேட்க கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். இவங்க என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே அதுல பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி மானூர் தாலுகால வந்து மோசடியான கருத்துக்களை மக்களுக்கு உங்களுக்கு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இவங்க வந்து ஊழல் மாதிரி செஞ்சுக்கிட்டு மறைக்காங்க. வந்து இப்ப நிறைய எங்களை மாதிரி ஏழைகளை ரொம்ப தண்டிக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும் மேடம். இது கொஞ்சம் கம்ப்ளைண்டா எடுத்து முடிஞ்ச அளவுக்கு முதலமைச்சர் கம்ப்ளைண்டா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுது சார். நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 1 மணி நேரத்துல கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துடும், சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே சார். சரிங்க மேடம். வேற ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் 1100 முதலமைச்சர் தாழ்த்தமைக்கு நன்றி. சரிங்க மேடம். சரி. முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும்.
வணக்கம் சார். முதலமைச்சர் உதயநிதி வர வைக்கிறேன் பெரிய வகை வரதுலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க சார். மனு நம்பருங்களா? ஆமாம் சார். சொல்லுங்க சார். 80 87 57 87 57 சார் 57 57 24 24 9. 9 கண்ணன்ற பேர்ல பதிவா இருக்கு. 10 ஜூலை அப்ப கொடுத்துருக்கீங்க, ஜூன் 10 அப்ப. சரிங்க சார். மானூர் டாஸ்க் அட்டை பதிவா இருந்திருக்கு சார். சரிங்க சார். சரிங்களா? இது சம்பந்தமாக மனு ஏற்கப்பட்டது சொல்லிட்டு ஜூலை 5 அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். சரிங்களா? ஸோ மேற்படி மனுவின் மீது 15/7/2024 அன்று காலை 10:30க்கு வட்டாட்சியர் அலுவலகம் நில அளவைப்பிரிவில் தாங்களது நில அளவை பிரிவில் தங்களிடம் உள்ள நில உரிமை ஆவணங்களுடன் விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். ஸோ நீங்க போய் பாத்தீங்களா நேரில்? ஆமாம் சார், பார்த்தேன் சார். அப்படிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் நில அளவை நிலவரி ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கை சம்பந்தமாக நகையன் கொடுத்திருக்காங்க. நாள் 15/3/2021 ஆணையின்படி வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட சொல்லியிருக்காங்க. தற்போதைய நடைமுறைகளின்படி நத்தம் காலிமனையில் பட்டா வழங்கும் நடைமுறை இணைய வழியில் பதிவேற்றம் செய்யும் வழிமுறை இல்லை. அதனால அரசாங்கம் சைட்ல இருந்து மற்றும் வழிமுறைகள் அவங்க சைட்ல இருந்து வர்றதுக்கு அப்புறம் கிடைக்கப்பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லியிருக்காங்க சார். சரிங்க சார். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. முதலமைச்சர் உதயநிதி அழைத்தமைக்கு நன்றி. வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் 1100 அழைக்கவும். சரி. நன்றி சார். நன்றி.